சாப்டர் ஆஃப் ஸ்பாட்வெல் சிஸ்டம் இன்ஜினியரிங்லேயே நாங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா அது இந்த ஸ்பாட்வெல் சிஸ்டம் தான். இந்த ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்சிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்களே கஸ்டமைஸாக எல்லாமே பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மை லவபிள் டீம்மேட்ஸ் மை செல்ஃப், தர்ஷினி, கோகுல் அண்ட் அக்ஷய் கண்ணா. பிகாஸ் நான் ப்ராஜெக்ட்டில் ஒரு காம்பனன்ஸ் வாங்கணும்னாலும் சரி, ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் அந்த ப்ராஜெக்ட்டில் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி ப்ராஜெக்ட் காம்பனன்ஸ் வாங்கும்போது எந்த ஹெசிடேஷனும் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் தான். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஒரு மோட்டிவேஷனலான ஒரு கோட்ஸ் இருக்குது, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். பிகாஸ் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா கடையில் போய் சஜஷன் கேட்டிருந்தோம், என்கொயரி பண்ணியிருந்தோம். அவங்க பார்த்துட்டு பண்ண முடியாது, கண்ட்ரோலர் உங்களால் டிசைன் பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு இது கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை மோட்டிவேட் பண்ணி என்னோட டீம்மேட்டையும் பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியாச்சு, கண்ட்ரோலரும் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியாச்சு. ஸோ அதில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Before getting into video, I will tell what is meant by spot weld system. EV vehicle தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. EV vehicle யூஸ் பண்ணுற மெயின் பார்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ அந்த பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்ஸை தான் ஒரு பேட்டரி பேக்காக வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ சிங்கிள் செல்ஸை பேட்டரி பேக்காக மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு செல்லி இன்னொரு செல்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போல்லாம் கஸ்டமைஸாக எவ்வளோ ரேட்டிங் வேணுமோ அந்த பேட்டரியில் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாட் வெல்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு செல்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாட் வெல்ட் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்பாட் வெல்ட் ப்ராசஸ்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. ரெக்டாங்குலர் ஸ்பாட் வெல்ட், சிலிண்ட்ரிக்கல் ஸ்பாட் வெல்ட், அதே மாதிரி ஸ்பைரல் ஸ்பாட் வெல்ட். பேஸ்ட் ஆன் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் பண்ணது வந்து ஒரு பேசிக் ரெசிஸ்டிவ் ஸ்பாட் வெல்ட் சிஸ்டம் தான். ஸோ அதில் நாங்கள் என்னென்ன டிசைன் பண்ணியிருந்தோம் அது எல்லாத்தையும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியும், பட் ஸ்டார்டிங்கில் வந்து கிளாரிட்டியான ஐடியா இல்லை. பிகாஸ் எந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி சோர்ஸஸில் போய் எந்த மாதிரி ஐடியாஸ் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த டிஸ்கஷனில் இருந்து தான். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போனால் நாங்கள் கேல்குலேட் பண்ணது ஒரு மாதிரி இருக்குது, அவங்க ரியல் டைமில் கேட்குறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாதான் நீங்கள் ரியல் டைமில் என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் நிறையா கடையில் வந்து தர முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. எதனாலனா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஹோல்சேல் அப்படி தான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க, லூஸில் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் போகாத கடை இல்லை, 2-3 கடையில் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் போய் நிறைய இடத்துல போய் என்கொயரி பண்ணியிருந்தோம். என்கொயரி பண்ண இடத்துல ஒவ்வொருத்தவங்க வந்து சஜஷன் கொடுத்தாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த மாதிரி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சர்ச் பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அதுல இருந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதுல இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேஜில் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் டிரான்ஸ்ஃபார்மரே வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பிகாஸ் எதனாலனா எங்கே கேட்டாலும் இல்லை தர முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கடையில் வந்து சர்ச் பண்ணி நிறைய கடையில் வந்து கேட்டிருந்தோம். ஸோ ஃபைனலாக ஒரு கடையில் வந்து தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து எங்களால் அந்த ஸ்டேஜில் வந்து பதில் சொல்ல முடியல. எதனாலனா நாங்கள் டிசைன் பண்ணது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அவங்க ரியல் டைமில் கேட்குற கொஸ்டின்ஸே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறமே மறுபடியும் டவுட் வந்துச்சு, இவ்வளோ வாங்கிட்டோமே நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அது பண்ணவே முடியாது. ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து பீக்கில் வச்சுட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் லேப்லேயே தான் இருந்தோம். ப்ராஜெக்ட் லேப்லேயே தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பாபினில் வந்து ஒரு ப்ளைவுட் வந்து அடிக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் வந்து தேடி பார்த்தோம், இருக்க ப்ளைவுட்டில் அடித்தாச்சு. அப்புறமா காலேஜ்லேயே கார்பெண்டர் இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு ஒரு சைஸில் ப்ளைவுட் மட்டும் அடிச்சு தர சொன்னோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஹெசிடேட்டும் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி அடிச்சு தந்துட்டாங்க. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸை போய் அந்த ஃபார்மரில் வந்து அலுமினியம் காயில் வந்து ஃபிட் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா அதில் இருந்தால் நம்ம வந்து பாபினுக்கு வந்து வவுண்ட் பண்ணணும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா நைட்டு ஃபுல்லாக ஒரு 8:30 வரையும் உட்காந்து பார்த்தீங்கன்னா பாபினில் வந்து ப்ரைமரி வைண்டிங் வந்து வவுண்ட் பண்ணிட்டோம். ப்ரைமரி வைண்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அலுமினியம் காயில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அலுமினியம் காயிலில் 329 டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ பாதி வரையும் வவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கையிலேயே பார்த்தீங்கன்னா வவுண்ட் பண்ணி முடிச்சிருந்தோம். ப்ரைமரி வைண்டிங் வந்து வவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 8:30 வரையும் காலேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வைண்டிங் வந்து வவுண்ட் பண்ணியாச்சு. டீம்மேட்ஸ்கிட்டையும் கேட்டேன் 8:30 வரையும் ஸ்டே பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ராப்பர் டீம் ஒர்க் இருந்தால் ப்ராப்பரான ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். பிரைமரி வைண்டிங் 329 டர்ன்ஸ் ரொட்டேட் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெண்டு கலந்துருச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாபினில் வந்து பிரைமரி வைண்டிங் வந்து வவுண்ட் பண்ணி லேமினேஷன் சீட்லாம் போட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இதில் நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எபாக்சிங் பாபின், அப்புறமா பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பிரைமரி பவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ மேக்னடைஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி சப்ளையில் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா டீம்மேட்ஸில் பயந்து ஓடிட்டாங்க சப்ளையில் கொடுத்தோன்னே. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரைமரி வைண்டிங்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட் டே இன் ப்ராஜெக்ட்டில் பவுண்ட் பண்ண பாபினில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இஐ கோர் தான் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இஐ கோர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு கோருக்கும் இன்னொரு கோருக்கும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு எங்களுக்கு சாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ தினேஷ் சார். பிகாஸ் நாங்கள் எந்த ஒரு எக்யூப்மெண்ட் கேட்டாலும் சரி, எந்த ஒரு டூல் கேட்டாலும் சரி, ஹெசிடேட் பண்ணாமல் எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் யுவர் சப்போர்ட். கோர் எல்லாம் பாபினில் ப்ளேஸ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி சைடில் வந்து 6 ஸ்கொயர் ஒயர் 10 ஸ்கொயர் ஒயர் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்சுலேஷன் ஒயர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்சுலேஷன் ஒயரில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்சுலேஷன் ஒயரில் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தான் பண்ணியிருந்தோம். என்னென்ன டெஸ்ட்னா பேசிக்காக எடுக்கிற ஓசி டெஸ்ட், எஸ்சி டெஸ்ட் தான். டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கனெக்ட் பண்ணாமல் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக வோல்ட்மீட்டர், அம்மீட்டர், அப்புறம் ஃபியூஸ் மூலமாக தான் டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி வைண்டிங்கை ஒரு மெட்டீரியலில் வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ கரண்ட் ரேட்டிங் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதில் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஒயரை வந்து ஷார்ட் பண்ணும்போது ஒயர் வந்து ஹீட் ஆகுது, மெல்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து டிசைன் பண்ணது 4 வோல்ட் 100 ஆம்ஸுக்காக டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ 100 ஆம்ஸ் வர்ற வரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லோட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா செகண்டரியில் வந்து இன்சுலேஷன் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இன்சுலேஷன் ஒயரும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆச்சு. ஸோ அதுதான் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணனால ஹெச்ஓடி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து இண்டஸ்ட்ரியில் கொடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூரில் இருக்க பத்மாவனி ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து கஸ்டமைஸாக ஹை ரேட்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போனனால ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே கார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டீமோட வந்து பத்மாவனி ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வந்து போயிட்டோம். ஹியர் ஐ தேங்க் ரகுபதி சார், சேர்மேன் ஆஃப் பத்மாவனி ட்ரான்ஸ்ஃபார்மர். பிகாஸ் நாங்கள் கொண்டு போன ட்ரான்ஸ்ஃபார்மரை அவங்க கேபினில் வச்சுட்டு நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எங்ககிட்ட கேட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களே என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஹை ரேட்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் சஜஷன்ஸ் வந்து சொன்னாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்டரியில் வந்து நாங்கள் வந்து இன்சுலேஷன் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பதிலாக எங்களை வந்து அலுமினியம் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணும்போது கடையில் கேட்டோம். பட் அவங்க லூஸில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதால பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி பர்சனும் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு சாருக்கு வந்து தேங்க் பண்ணி ஆகணும். பிகாஸ் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து வந்திருந்தாங்க. ஸோ தேங்க்யூ இக்பால் சார் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஸ்பெண்டிங் வேல்யூபிள் டைம் ஃபார் அஸ். இண்டஸ்ட்ரியில் வாங்கிட்டு வந்து அலுமினியம் ஸ்ட்ரிப் பிளேஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கோர்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் அலுமினியம் ஸ்ட்ரிப் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா கோரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஸ்ட்ரிப் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பெட் வந்து ஃபிட் பண்ணோம். ஸோ பெட் ஃபிட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பெட் ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா போல்ட் போட்டு நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸாக டிசைன் பண்ண ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பிசிபி கஸ்டமைஸாக டிசைன் பண்ணி எங்களோட ஓன் கண்ட்ரோலர் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ஆர்டினோ கண்ட்ரோலர் இருக்குது. பட் எதுக்காக நாங்கள் வந்து கஸ்டமைஸாக டிசைன் பண்ணோம்னா ஆர்டினோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணோம்னா தனியாக டிரைவர் சர்க்யூட் அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் ஒரே போர்டில் கம்பைன் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் கண்ட்ரோலரை வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் டிசைன் பண்ண கண்ட்ரோலோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ ஸ்பாட் வெல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ் டைம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓன் கண்ட்ரோலர் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். கைஸ் நீங்கள் எந்த ஒரு சர்க்யூட் ஹார்ட்வேரில் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சிமுலேட் பண்ணி ப்ராப்பராக அவுட்புட் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நானும் இந்த சர்க்யூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வந்து போனது. ஸோ சிமுலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணது வந்து ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா பிசிபி டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ECEDA, ALTM அப்படி பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். சர்க்யூட்டோட சிமுலேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்பனன்ஸ் எல்லாம் வாங்கி பிரெட் போர்டில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ராக் டிரைவர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணியிருந்தோம். மாஸ்ஃபெட் டிரைவர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் வந்து இன்டெகிரேட் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்யூட்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு, கொஞ்சம் சர்க்யூட்ஸ் வந்து ஒர்க் ஆகல. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட வேல்யூ ப்ராப்பராக போடாமல் ரெசிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ட்ராக்ல வந்து ப்ராப்பரான கனெக்ஷன் கொடுக்காம பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்படியே பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸான ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ பிரெட் போர்டில் பண்ணனால தான் எங்களால் ஹார்ட்வேரில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. ஓரளவுக்கு சின்ன சர்க்யூட்ஸ் எல்லாம் பண்ணக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக காலேஜில் இருக்க DSOs வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ DSOs யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட PWM பல்ஸ் எப்படி வருது,
என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களால் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு டிஎஸ்ஓ இருந்தனால. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, காலேஜில் இருக்கிற வரைக்கும் காலேஜில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ காலேஜில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஓஸ் இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ சிமுலேஷனில் வந்து செய்யும்போது எங்களுக்கு அவுட்புட் வந்து எக்ஸாக்டாக வந்துருச்சு. ஹார்ட்வேரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலேஜில் 2-3 நாள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரெட்போர்டு சிம்பிள் சர்க்யூட் தான், அதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அவுட்புட் வரல. சரி, அது அப்படியே வீட்டில் கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டில் வந்து கொஞ்சம் அவுட்புட் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு சாருக்கு வந்து தேங்க் பண்ணி ஆகணும், ரவிகிருஷ்ணன் சார். பிகாஸ் அன்னைக்கு நைட் வந்து ஒரு 9:30 இருக்கும். நான் வந்து வீட்டில் இருக்கும்போது சாருக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். சார் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் யுவர் சப்போர்ட். நாங்கள் டிசைன் பண்ண சர்க்யூட்டுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து வந்துருச்சு. அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா உடனே வரல, இதே பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துருச்சு. பிரெட் போர்டில் நாங்கள் டிசைன் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி அவுட்புட் வந்து எடுத்தாச்சு. எடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிபி வந்து கஸ்டமைஸாக டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட ஓன் பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிசிபி வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டனால டுட்டோரியல் வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ECDS சாஃப்ட்வேரில் வந்து பிசிபி வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிசிபி டிசைன் பண்ணாது அதில் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறமா ஒரு தெரிஞ்ச அண்ணா பார்த்தீங்கன்னா ஆல்டிஎம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அண்ணாவோட ஹெல்ப் மூலமாக பார்த்தீங்கன்னா பிசிபி அப்படியே பார்த்தீங்கன்னா ஆல்டிஎம்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணோம். ஸோ தேங்க்யூ தனுஷ் அண்ணா ஃபார் யுவர் சப்போர்ட். பிகாஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இந்த டிசைன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூண்ணா. ஸோ கைஸ், பிசிபி டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன காம்பனன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும். ஸோ த்ரூ ஹோல் காம்பனன்ஸ் போகிறது போல பார்த்தீங்கன்னா இந்த டீம் எல்லாமே SMD காம்பனன்ஸ் வந்து போயிருந்தோம். SMD காம்பனன்ஸ் போனோம்னா போர்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆயிரும், ஏன்னா காம்பனன்ஸே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். கைஸ், இதுல இருந்து நாங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, ஒரு SMD காம்பனன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதுல இருந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கெயின் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா த்ரூ ஹோல் காம்பனன்ஸே கொஞ்சம் காம்பனன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். SMD காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மைன்யூட்டா இருந்துச்சு. எல்லாமே ஆர்டர் பண்ணக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஹாட்டர் கன் இருந்தனால பார்த்தீங்கன்னா ஹாட்டர் கன் மூலமா பார்த்தீங்கன்னா SMD காம்பனன்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கத்துக்கிட்டோம். பிசிபி டிசைன் பண்ணி வந்தக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காம்பனன்ஸ் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி ஒரு காம்பனன்ட் வந்து சால்வ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்க எப்போ வந்து உங்களோட நாலேஜ் வந்து ஷேர் பண்றீங்களோ அப்போ நீங்க வந்து நிறைய அதில் வந்து கத்துக்கலாம். ஸோ எப்பயுமே நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லி தந்து பாருங்க, அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ கைஸ், ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணிட்டோம். பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஒர்க் ஆனக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபி வந்து கஸ்டமைஸாக நாங்களே டிசைன் பண்ணிட்டோம். டிசைன் பண்ணக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காம்பனன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிசிபியில் வந்து சால்வ் பண்ணியாச்சு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட கண்ட்ரோலர். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இவ்வளோ பண்ணிருக்கீங்களே எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க கண்ட்ரோலரோட டாப் அண்ட் பாட்டம் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரும் டிசைன் பண்ணியாச்சு. ஃபைனல் ஒர்க் இஸ் அசம்பிளிங். இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரொஃபஷனலாக ப்ராடக்ட் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜில் கார்பெண்டர் இருந்தாங்க, அவங்ககிட்டே போய் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த பிளைவுட்ல புஷ்ஷு, ஸ்க்ரூஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மரு, கண்ட்ரோலர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வச்சு தனித்தனியாக சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட்டாக செக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், கண்ட்ரோலரு எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறதுனால தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் எல்லாம் எடுத்து டெர்மினல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். நான் பாதி ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி ஒர்க் பார்க்க சொல்லுவேன், ஏன்னா அப்போ தான் எல்லாத்துக்குமே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸ்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பிளேஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒயர்ஸ், ஸ்க்ரூஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃபிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபிட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். பாக்ஸோட ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். மெயின் ஒயர் எடுக்கிறதுக்கு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஹோல்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டோம். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ்லாம் எடுத்து நாங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பேக் வந்து கஸ்டமைஸாக நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே எங்கள் ப்ராஜெக்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டது ப்ராஜெக்ட் எக்ஸ்போ போய் இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு. ஸோ கைஸ், நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்போக்காக பண்ணலை, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா பண்ணுது. பிகாஸ் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வச்சு பார்த்தீங்கன்னா என்னால் பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது பேச முடியும். ஸோ ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின், இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு 11K பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஸோ இது வந்து நான் மட்டும் தனியாக போடலை, என்னோட டீம்மேட்ஸ் இல்லாட்டி இது வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் support. Finally, I thank my project guide Bavitra ma'am.
தேங்க்யூ மேம். பிகாஸ் மேம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய இது மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, நிறைய டைம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அது போக எங்களை வந்து நிறைய டைம் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எதனாலனா இந்த இதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துட்டேன், பட் எடிட் பண்ணி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைமே இல்லை. வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. எதுனாலனா அகாடமிக்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டில் இருந்துச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஸ்டடி லீவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கூடி சீக்கிரமா இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.